அடுத்தது கும்பராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கும்பராசிக்கு இதுவரைக்கும் 3ஆம் இடத்துல சாதகமற்ற குரு பகவான் சஞ்சரித்து வந்தார். நிறைய கஷ்டங்களை கொடுத்துருப்பார். குறிப்பாக பணப்பிரச்சனை நிறைய நடந்துகிட்ருக்கும். உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு வீக் பாயிண்ட் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு. ஸோ ஜென்மத்தில் இருக்க சனியும் பிரச்சனையை கொடுப்பாரு. அதே மாதிரி குரு பகவானும் 3ஆம் இடத்துலேருந்து இது வரைக்கும் பிரச்சனையில் கொடுத்துருப்பாரு. ராகு கேதுவோட சஞ்சார நிலையும் கும்பராசிக்கு சரியில்லை. ஏன்னா ராகு 2ஆம் வீட்டில் இருக்கிறது பண விஷயத்தில் பிரச்சனையில் கொடுக்கும். கேது 8ஆம் வீட்டில் இருக்கிறது வீண் விரயத்தை கொடுக்கும். ஜென்மத்தில் சனி நிறைய மன உளைச்சலையும், மென்டல் ப்ரெஷர், டிப்ரெஷன், ஆன்சைட்டி இந்த மாதிரி ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். குரு பகவானும் சாதகம் 3ஆம் இடத்துல சஞ்சரித்து வந்ததால் ரிலேஷன்ஷிப்லேயும் நிறைய கஷ்டத்தை பார்த்துருப்பாங்க. இப்படி எல்லா விஷயத்துலையும் கஷ்டத்தையே பார்த்துட்ருக்க கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரு பகவான் 4ஆம் வீட்டுக்கு வர்றது ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் வீடுங்கிறது ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு தான். குரு பகவான் இதுவரைக்கும் இருந்த வீடு. இப்போ 4ஆம் வீடுங்கிறது ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வீடாக இருந்தாலும் ரிலேட்டிவாக, அதாவது போன டிரான்சிட்டை பார்க்கும்போது, குரு பகவானுடைய சஞ்சாரத்தை பார்க்கும்போது இப்போ இருக்கிற டிரான்சிட், அதாவது மே 2024 மே 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய சஞ்சாரம் சற்று நல்ல நிலையில் தான் இருக்குன்னு சொல்லணும். குரு உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருக்க கேதுவை பார்க்குறாரு. ஸோ குருவோட பார்வை 8ஆம் வீட்டில் இருக்க கேது மேலே விழுவதால் உங்களுக்கு ஒரு தைரியம் உண்டாகும். ஸோ எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்துட்டோம், இனிமேல் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு மனநிலைக்கு கும்பராசி நேயர்கள் வந்துடுவாங்க. ஆன்மீக வழிபாடு அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஜோதிடம், ஆன்மீகம், அதே மாதிரி யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயத்துலனா கும்பராசி நேயர்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும். குரு பகவான் 8ஆம் வீட்டில் இருக்க கேதுவை பார்க்குறதால ஆன்மீகத்தில் நிறைய நாட்டம் அதிகமாக இருக்கும். பரிகார ஸ்தலங்கள்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ கும்பகோணத்தில் இருக்கிற நிறைய பரிகார ஸ்தலங்கள்லாம் இருக்குது, நவகிரக கோயில், அதுக்கெல்லாம் போய் பார்க்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். ஜோதிடம், அதுக்கடுத்தது யோகா, மெடிடேஷன் இதிலனா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. இது வரைக்கும் அஸ்ட்ராலஜியில் நம்பிக்கையே இல்லாதவங்களுக்கெல்லாம் அஸ்ட்ராலஜியில் நம்பிக்கை வந்துடும். எப்படி நமக்கு மட்டும் இப்படி ஒரு சோதனையான காலகட்டம் நடக்குது, எதை தொட்டாலுமே ஃபெயிலியராகவே நடந்துகிட்ருக்கேன், ஏன் நமக்கு மட்டும் நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லி அஸ்ட்ராலஜியெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வரைக்கும் நம்பிக்கையே இல்லாதவங்களுக்கெல்லாம் ஒரு ஜாதகத்தில் நம்பிக்கை வந்துடும். ஆன்மீகத்தில் இது வரைக்கும் கடவுள்னா கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு கூட கடவுள் நம்பிக்கை அதிகமாக வந்துடும். ஸோ இது மாதிரி ஒரு சோதனையான காலகட்டம் இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும். குரு 4ஆம் வீட்டில் இருக்கிறது ஒரு தைரியத்தை கொடுத்துரும். இப்பயும் உங்களுக்கு பிரச்சனைக்குரிய ஒரு சுச்சுவேஷன் தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு இவங்க வந்துடுவாங்க. இவங்களுக்கு இது யோகமான காலகட்டம்னு சொல்ல முடியாது. இப்போயும் வேலையில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். ஆனால் சரி, ஓகே, என்னமோ நடக்கட்டும், வேலையை விட்டு நம்மளை ஃபயர் பண்ணிட்டா பரவாயில்ல, நம்ம என்ன நடந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியமான சூழலுக்கு வந்துடுவாங்க. இவங்க முக்கியமாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு போடக்கூடாது. ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் அந்த காசு ஃபுல்லாக போயிடும். அதே மாதிரி தொழில்துறையை சேர்ந்தவங்களுக்கு இப்போ நிறைய கடன் வாங்கி பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. திருப்பி கடன் வாங்கி பிஸ்னஸை ரன் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா அது இப்போ கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனையும் திருப்பி கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிக்கலான சூழலுக்கு தள்ளப்பட்டுருவீங்க. ஸோ பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருந்துட்டாலே உங்களுக்கு பல பிரச்சனைகள் விட்டு வெளியில் வந்துடலாம். தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. ஸோ இந்த ஒரு சோதனையான காலகட்டத்தை நீங்கள் கிராஸ் பண்ணுறதுக்கு பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது நல்லது. நவகிரக வழிபாடு கும்பராசி நேயர்களுக்கு மிக மிக அவசியம். உங்களுடைய ஆன்மீக வலிமையை அதிகப்படுத்திக் கொள்வதால் இந்த சோதனையான காலகட்டத்தை கடந்து செல்ல முடியும்.